ஒரு ஈவினிங் உங்களுக்கு ரொம்ப ஃபுட் கிரேவிங்கா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்றீங்க. ஒரு ஷவர்மாவ அவங்க குபூஸ வச்சு, அத இந்த சிக்கன் பீஸஸ வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி, அதுல கேபேஜ் போட்டு, ஆனியன் போட்டு, மசாலா போட்டு, மயோனைஸ் போட்டு, அந்த அந்த பேக்கேஜ வந்து ஒரேடியா ஒரு குபூஸ்ல வச்சு ரோல் பண்ணி உங்களுக்கு குடுக்குறாங்க. அதையும் நீங்க சாப்பிட்டு வரீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஷவர்மாவோட மேக்கிங். ஆனா, ஷவர்மான்றது உங்க உடம்புக்கு எந்த அளவுக்கு தீங்குதல் குடுக்குதுன்றத சொல்றேன். முதல் விஷயம், நீங்க சாப்பிடக்கூடிய ஷவர்மாவ வைக்கிற பேஸ்ன்றது இருக்குல்ல, அது குபூஸ். இந்த குபூஸ்ன்றது நார்மலா மைதால செய்யப்படுற ஒரு விஷயம். ஆனா, பெரும்பாலுமான ரெஸ்டாரண்ட்ல அந்த பாக்கெட்ல வச்சிருக்க குபூஸ தான் வச்சு ஹீட் பண்ணி குடுப்பாங்க. பாக்கெட்ல வச்சிருக்க குபூஸ் என்னைக்கு பண்ணாங்க? எப்போ பண்ணாங்க? அதோட ஃப்ளேவர் என்ன? அதோட டேஸ்ட் என்ன? அது எவ்வளோ சுத்தமா பண்ணப்பட்டிருக்கு? அப்படின்றது எந்த தகவலுமே நமக்கு தெரியாது. ஆனா, நமக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ்க்காகவே அந்த குபூஸ எடுத்து அத ஃபயர்ல வச்சு, அதுக்கு மேல அந்த ஷவர்மா மசாலா வச்சு சாப்பிடும்போது நம்ம சாப்ட்டுருவோம். சத்தமே இல்லாம, கேள்வியே கேட்காம நம்ம சாப்ட்டுருவோம். ஆனா, அந்த குபூஸ்ன்றது மைதான்றது உங்க உடம்புக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு தீங்கு தரக்கூடிய விஷயம் தான். அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சிக்கன நார்மலா கன்சியூம் பண்ணாலே உங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் உள் போயிடும். ஆனா, நம்ம சிக்கன டேஸ்ட்டுக்காக அது கூட மயோனைஸ் ஆட் பண்ணி சாப்பிடும்போது, அதோடைய ஹெல்த் ஃபேக்டர்ன்றது கம்மியாவுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் அப்படின்றது ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் அத நம்ம கன்சியூம் பண்ணும்போது, நேச்சுரலாவே நம்ம உடம்புக்கு புரோட்டீன் உள்ள போகுது. ஆனா, இது மயோனைஸோட சேரும்போது, ஃபேட்டும் கலக்கிறதுனால, இது ஒரு குட் ஃபேட்டா அப்சர்வ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ, இத நம்ம குபூஸ்ல சேர்த்து சாப்பிடும்போது, நமக்கு அந்த டேஸ்ட் ஃபேக்டர் மட்டும் தான் பார்க்குறோமே தவிர, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றத நம்ம பார்க்கிறதே இல்ல. அண்ட் இது கூடவே 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில போடக்கூடிய மசாலா, இதில போடக்கூடிய கேபேஜ், இதில போடக்கூடிய எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாமே சரியான விதத்தில தயார் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி பிசினஸ்ல நெறைய பேர் இந்த ரோட்டு கடையில அந்த ஷவர்மா அந்த சிக்கன் பீஸ வந்து அப்படியே ஓப்பன்ல வச்சு, அது மேல டஸ்ட் பட்டு, அத ஸ்லைஸ் பண்ணி நம்ம நம்ம கண்ணு முன்னாடியே ஸ்லைஸ் பண்ணி, அதில கோஸ போட்டு, மயோனைஸ போட்டு, அத வந்து ஒரு குபூஸ்ல வச்சு பேக் பண்ணி குடுக்குறாங்க. ஆனா, நமக்கு தெரிஞ்சது இது. ஆனா, அந்த சிக்கன் மேல எவ்வளோ அழுக்கு பட்டிருக்கும் அண்ட் அந்த சிக்கன் எவ்வளோ நீட்டா ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கும் அண்ட் அந்த சிக்கனுடைய தரம் என்ன, குவாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம என்னைக்குமே கேட்கிறதே இல்ல. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வாய்க்காக சாப்பிடுறோம். நம்ம வயித்துக்காக சாப்பிட மாட்டேங்கிறோம். நம்ம வாய்க்கு டேஸ்ட் வேணுன்றதுக்காக வயிறு எப்படி போனாலும் பரவாயில்லன்றத நம்ம இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப கிளியரா எது தேவையில்லையோ அத மட்டும் தான் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வாட்டி நீங்க ஷவர்மா சாப்பிடுறீங்க அப்படின்னா, மறக்காம இது சரியான விதத்துல இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அண்ட் ஷவர்மா சாப்பிடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டாலும், ஷவர்மா கன்சியூம் பண்ணிக்கலாம். ஆனா ஷவர்மாவ மட்டுமே நீங்க கன்சியூம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்க உடம்புல பேட் ஃபேட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆகும். அண்ட் உங்களோட உடல் பருமன்றது அதிகமாயிட்டே போகும்.